ரோமர் 13:8-10 வரைக்கும் வாசிங்க. அங்க அன்பு இருக்கும்போது பாவம் எல்லாம் எங்கேயோ போயிடும், பாவம் இருக்காதுன்னு. ரோமர் 13:8-10 வரைக்கும் வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, நம்ம எதுக்கு தான் கடன்பட்டவங்களா இருக்கணுமா? அன்பு செய்கிறதுல மட்டும்தான். நம்ம நினைச்சிற மாதிரி அன்பு செய்ய முடியலையே, ஐயோ இன்னும் அன்பு செய்யணுமே, அதுல கொஞ்சம் குறவுபட்டுட்டுமே சொல்லி அந்த ஒரு கடன் தான் நமக்கு இருக்கணுமே தவிர வேற எந்த காரணத்தையும் கடன்படக்கூடாது. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்க, நீங்க அன்பு செய்து பாருங்க, பாவம் செய்யவே மாட்டீங்க இனியொருத்தனுக்கு விரோதமா. அப்ப பாவம் உங்களுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஏன் ஆண்டவர் சொல்றாரு நீ ஒன்னு நேசிக்கிறாள் அதே மாதிரி அடுத்தவங்க நேசின்னு சொல்றாருன்னா, அப்படி நேசிச்சு பாருங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு விதமா பேச மாட்டீங்க, தீங்கு நினைக்க மாட்டீங்க, அடுத்தவங்களை கோல் சொல்ல மாட்டீங்க, குறை மாட்டீங்க. அப்போ பாவம் ஒளிஞ்சு போயிடும், பாவம் கிரியை செய்யறதுக்கு இடமே இருக்காது, சாத்தான் தோற்று போகும். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அப்படியானால் நீங்க எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க, பாவம் கிரியை செய்யாது, பரிசுத்தவான்களா இருப்பீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அன்பில்லையேல் ஒன்றில். அன்பு உள்ளவங்களா மாறி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறும், உங்களுக்கு தெய்வீக சமாதானம் பிறக்கும். உங்களை பார்த்து மற்றவங்க இவன் தான் கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க. முடிவில் பரலோக ராஜ்யம் அதிக நிச்சயமா நம்முடைய பங்கா இருக்கும். அன்புள்ளவங்களா மாறுங்க. அன்பில்லாதவங்களா இருக்கிறீங்க, ஆனா தெரியல அன்பு இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் பரலோகம் போக முடியாது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணா போதும், கொஞ்சம் கள்ள கண்ணீர் வந்துட்டா போதும், ஓ பயங்கர சந்தோயம், ஒழுங்கா ஆராதனை போயிட்டுன்னா பயங்கர சந்தோயம், நினைப்பெல்லாம் எப்படி பரலோகம் போயிடலாம். நீ அன்பில்லையல் ஒன்று இல்லைன்னு இருக்கியா? அன்பில்லையல் என்ன ஆத்மாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கியா? அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு இருக்கு. அப்ப அன்பில்லாத மனுஷன், தேவனை அறியாத மனுஷன் எப்படி பரலோகம் போக முடியும்? இதை கேள்வியை உங்களை மாத்தி கேட்டு பாருங்க. அன்புள்ளவங்களா மாறுங்க, இறக்க குணம் உள்ளவங்களா மாறுங்க, அடுத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க தியாகம் பண்ணக்கூடியவங்களா மாறுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுவார். என் மகன் என் மகன், அவரே சாட்சி கொடுப்பார்.